ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். இந்த மதுவை ஒழிக்க விரும்புகிறவர்கள் யார் வேணாலும் பங்கேற்கலாம் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. பாமக, பாஜக போன்ற சாதிய மதவாத சனாதன சக்திகளை தவிர மற்ற ஜனநாயக அமைப்புகள் இதில் பங்கேற்கலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஆட்சி தான் நடக்குது, அப்போ யாரை எதிர்த்து நம்ம ஒரு மாநாடு நடத்துகிறோம்? அகில இந்திய அளவில் மதுவிலக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு பூரண மதுவிலக்கு. அது இந்தியாவெங்கும்னாலும் சார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே. 2016 திமுகவே வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் வந்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற திமுகவுக்கும் சேர்ந்து தான். திமுக இல்லாமல் இல்லை. திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்காத மாநாடு நடத்தக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி. இப்போதான் கள்ளச்சாராய சாவுகள் பார்த்துருந்தோம். இப்போ அதே இடத்துல போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துதுன்னா அப்போ இது என்ன சிக்னல்? இல்லை, கள்ளக்குறிச்சியில் தானே இறந்தாங்க. அதுதான் கன்னியாகுமரியில் இறக்கலையே. எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறது தான் வந்து ஒரு பாதிப்புக்கு ஆறுதல் படுத்துறதா இருக்க முடியும். கள்ளக்குறிச்சியில் நடத்துறதுனால இது நெருக்கடி. எங்கே நடத்தினாலும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் நடத்தினா நீங்கள் நெருக்கடி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே நடத்தினாலும் திமுக அரசு தானே. திமுக இப்போ பங்கேற்குமா? அதிமுகவினர் கூட பங்கேற்கலாம், அவங்களும் வரலாம் அப்படின்னு திரும்ப சொன்ன உடனே அதுக்கு ரியாக்ஷன் உதயநிதியோடது பார்த்துருந்தீங்களா? அவங்க இஷ்டம் அப்படின்றாரு. திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதை வந்து வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிற வந்து மெசேஜ். தமிழிசை, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் பேசுறதுலே கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கும் போலயே, அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்றதை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ பாஜகவுக்கு எப்போவுமே வந்து இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணி கட்சிகளை சிதைப்பது, இதுதான் அவங்களுடைய உத்தி. பாமக, பாஜகவும் மதுவிலக்கு கொள்கையில் அவங்களும் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் தானே. அதுலேயும் பாமக நீண்ட காலமாக அதற்காக ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி தானே. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப துணிச்சல் அதிகம். எப்படின்னா காந்தியை வந்து அவங்களோட ஒப்பிடுறீங்க பாருங்களேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. வணக்கம் சார். வணக்கம். மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2 நடத்துறீங்க. அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைப்போம், அதிமுகவும் விருப்பப்பட்டா வரலாம்னு சொல்லும் பொழுதே அங்கு ஒரு சர்ச்சை எழுந்துருச்சு. அதிமுகன்னு உடனே இப்போ கூட்டணி காற்று திசை மாறுதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு சார். இன்னைக்கு நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் இது கேட்டாங்க. மது ஒழிப்பு தொடர்பாக அதிமுகவும் வந்து நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நாங்கள் படிப்படியாக வந்து மது ஒழிப்போம்னு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் 2016 தேர்தல் அறிக்கையில் திமுக வந்து நாங்கள் மது விலக்கு, எங்களுடைய பூரண மது விலக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் அந்த நிலைப்பாடு தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு யார் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மதுவை ஒழிக்க விரும்புகிறவர்கள் யார் வேணாலும் பங்கேற்கலாம் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. பாமக, பாஜக போன்ற சாதிய மதவாத சனாதன சக்திகளை தவிர மற்ற ஜனநாயக அமைப்புகள் இதில் பங்கேற்கலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேட்ட கேள்விக்கு வந்து அதிமுகவும் இதில் பங்கேற்கலாம்னு சொன்னபோது எல்லா ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்கலாம்ங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து ஸ்பெஷலாக அதிமுகவுக்கு மட்டும் அழைப்பு அப்படின்னு சொல்கிறது, அதை மட்டும் எடுத்து கூட்டணி தொடர்பாக, தேர்தல் தொடர்பாக சிந்திப்பவர்களுடைய அது இலக்காக தான் நான் வந்து பார்க்குறோம். எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பூரண மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கோடு அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்பவர்கள் இதில் வந்து செயல்படலாம், இதில் வந்து பங்கேற்கலாம், மது ஒழிப்புக்கு கூடுதலாக வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்பில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இல்லை, உங்கள் கூட்டணி அரசு தான் நடக்குது, திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்போ யாரை எதிர்த்து நம்ம ஒரு மாநாடு நடத்துகிறோம்? அப்போ திமுகவை எதிர்த்துங்கும் பொழுது அப்போது காற்று திசை மாறுதோ அப்படின்னு இயல்பாக கேள்வி வந்துடும். கூட அதிமுகவும் கலந்துக்கலாங்கும் போது லாஜிக் பொருந்ததில்லை. இல்லை, நாங்கள் வைக்கிற கோரிக்கைங்கிறது அகில இந்திய அளவில் மதுவிலக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு பூரண மதுவிலக்கு. அது இந்தியாவெங்கும், வெறும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இதை நாங்கள் நடத்தலை. ஜனநாயகம் காப்போம் அல்லது அந்த வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிற மாநாடு நடத்துறது வெறும் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்துக்காக மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்காக தான் நாங்கள் நடத்தணும். அதுபோல் வந்து இந்த மாநாடே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நாங்கள் மோடிக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் கோரிக்கை வச்சுருக்கிறோம். போட்ட தீர்மானங்களில் நாங்கள் அந்த தலைவர் அவர்கள் படித்த அந்த அறிக்கையிலேயே பின்னாடி வந்து கடைசி 5 கோரிக்கைகளில் வந்து இந்திய ஒன்றிய அரசு, இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து இந்த மது
ஒழிப்பை வந்து நீங்கள் அமல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதனால் வந்து இந்த பின்னணியிலேருந்து தான் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய வேறு எந்த இதுவும் இதில் வந்து நம்ம அரசியலில் சொல்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். இந்தியாவை எங்கும்னாலும் சார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே. இல்லை அது 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 அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கோரிக்கை, அதான் திமுகவுக்கும் சேர்த்து தான் இந்த கோரிக்கை. திமுக அரசு 2000 எங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே 2016 திமுகவே வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் வந்து பூரண மது விலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறது திமுகவுக்கும் சேர்ந்து தான், திமுக இல்லாமல் இல்லை. திமுக நெருக்கடி கொடுக்காதா? இல்லை, நீங்கள் வந்து மக்கள் நெருக்கடியில் இருக்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்காக தான் ஒரு கூட்டணி சேர்றோம். நீங்கள் மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு தான் இந்த பூரண மதுவிலக்கு கோரிக்கை நாங்கள் வைக்கலை. நீங்கள் 2014-15 வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சசி பெருமாள் இறந்தபோது தமிழ்நாடு முழுக்க வந்து பரப்புரை பயணத்தை தொடங்கணும். தலைவர் தலைமையில் மாவட்டமாக பிரித்து நாங்களாம் போய் வேலை பார்த்தோம். அதனால் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து பூரண மதுவிலக்கு. அதனால் வந்து திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு இதை புதுசாக நெருக்கடி கொடுக்கறதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அறியாமையில் சொல்லப்படுறது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த கோரிக்கைக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு செயல் திட்டம். மதுவை ஒழிக்கக்கூடியவங்க வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். யார் தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து மதுவை வந்து குடிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சொல்லட்டும். இல்லை மது கடையை திறந்தே இருக்கட்டும், நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது தைரியமாக வந்து சொல்லட்டுமே. அதனால் மது ஒழிப்பை விரும்புகிறவர்கள் வந்து இந்த காலத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அறைகூவல், இது மக்களை பாதுகாக்கக்கூடியது. அதான் சார், இந்த செயல் திட்டம், இந்த அறைகூவல்ன்றது இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவை ஏற்கனவே விமர்சிக்கிறாங்க. இப்படி மது விறுத்துட்டு இருக்காங்க, இது நியாயமா, டார்கெட் வைக்கிறாங்க, இதெல்லாம் சரியா, இதுதான் ஆட்சி நிர்வாகமானலாம் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணிக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளும் மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துறது, அதற்கு கூக்குரல் விடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தானே ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அந்த எதிர்குரலுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இல்லை ஆகுது. கடந்த அதிமுக காலத்திலேயே நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அது எதிர்கட்சி அதிமுக. இல்லை சொல்கிறேன் நான், அதாவது யார் இருந்தாலும் கோரிக்கை வந்து அப்படியே தானே இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான கோரிக்கை வந்து இலக்கு அப்படிங்கிறது சாதி ஒழிப்பு. விடுதலை சிறுத்தைகள் யாரோடும் கூட்டணி வைக்காத போது அந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தபோதும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் நழுவலை இல்லை. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இது கூட்டணியோடு நெருக்கடியோடு அல்லது அவங்களுக்கு நாங்கள் நெருக்கடி தரோம்னு பார்க்கக்கூடாது. மக்கள் விரும்புகிறாங்க. எங்கள் தலைவர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறாங்க, இறந்த மக்களை சந்திக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை மட்டுமில்லை டாஸ்மாகையும் மூடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சதினுடைய விளைவு இந்த கோரிக்கை வந்து எழுப்பப்படுது. அப்போ தலைவர் வந்து அந்த நோக்கி வந்து நகர வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை நாங்கள் வந்து பண்ணுறோம். அதனால் வந்து இதை வந்து அரசியலோடு நம்ம வந்து கட்டாயம் வந்து இது அரசியல் இல்லை. அக்டோபர் 2 மாநாடு நடத்துகிறோம், அது முடியுது. முடிஞ்ச பிறகும் நாங்கள் 2026 வந்து நாங்கள் தேர்தல் கூட்டணியில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வைப்போம். அப்போ அது வந்து அதனால் வந்து இதை வந்து கூட்டணிக்கு எதிராக இல்லை, இது ஏற்கனவே வந்து திமுகவுக்கு ஏற்புடையது தான். அதனால தான் 2016 அவங்க வந்து இந்த கோரிக்கை வந்து முன் வச்சாங்க. அதனால் வந்து இது கூட்டணிக்கு எதிரானதில்லை, ஒரு கட்சிக்கு எதிரானதில்லை, ஒரு கூட்டணியில் குழப்பமும் இல்லை. இந்த கோரிக்கை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். கட்டாயம் 2026 இந்த மது விலக்கு அப்படிங்கிறத வந்து தேர்தல் அறிக்கையில் கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மாநாடு நடத்தக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி. இப்போ தான் கள்ளச்சாராய சாவுகள் பார்த்துருந்தோம். கடுமையான ஒரு சிக்கலை, கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அரசின் மீதே பல பார்வைகளை, விமர்சனங்களை அது வீசுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இன்னும் ஒரே வருஷத்துக்குள்ளே மறுபடியும் கள்ளச்சாராய மரணம், அதுவும் இவ்வளோ பேர் மரணிக்கிற அளவுக்கு நிலைமையை விட்டு வச்சுருக்கீங்களே என்னெல்லாம். இப்போ அதே இடத்துல போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துதுன்னா அப்போ இது என்ன சிக்னல்? இல்லை, கள்ளக்குறிச்சியில் தானே இறந்தாங்க, அதுதான் கன்னியாகுமரியில் இறக்கலையே. எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறது தான் வந்து ஒரு அந்த பாதிப்புக்கு ஆறுதல் படுத்துகிறதா இருக்க முடியும். கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு, கன்னியாகுமரியில் போய் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? குறிப்பாக வந்து கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாதிரி பகுதியில் தான் வந்து இந்த சாராய சாவுகள் இருக்குது. அப்போ இதை ஒட்டி நம்ம வந்து இந்த மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாநாடு மூலமாக வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு தீர்மானங்கள் ஏற்றோம், அரசு தீர்மானங்கள் ஏற்றோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே 1 மாத காலமாக நாங்கள் பரப்புரை செய்கிறோம். இப்போ இன்றைக்கி தலைவர் வந்து இன்றைக்கி பரப்புரை தொடங்கியிருக்கிறாரு. நாங்கள் மற்ற மாவட்டங்களில் அதுக்கான கட்சியை வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். மது விலக்கு தொடர்பாக, மது நடக்கிற அந்த தீமைகள் தொடர்பாக என்னென்னங்கிறத நாங்கள் பரப்புரை செய்கிறோம்.
அப்போ இது மக்களுக்கு போய் நீங்கள் கொண்டு போய் சேர வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை எங்களுக்கு இருக்குங்கிறதுனால நாங்கள் அதை நடத்துகிறோம். கள்ளக்குறிச்சியில் நடத்துறதுனால இது நெருக்கடி. எங்கே நடத்தினாலும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் நடத்தினா நீங்கள் நெருக்கடி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே நடத்தினாலும் திமுக அரசு தானே. ஒரு சிக்கல் எப்படின்னா, திமுக அரசுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின, ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின அதே விஷயத்த அதே இடத்துல வச்சு கூட்டணியிலிருந்தே ஒரு கட்சி செய்யும் பொழுது இப்போ எதிர்கட்சிகள் எப்படி எடுத்துப்பாங்க? திமுக விமர்சிக்கக்கூடிய கட்சிகள், உங்க கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளே சொல்லுது கேளுங்க, அவங்க பேசுறாங்க அதை கேளுங்க, நாங்க ஒன்றும் விமர்சிக்கல, எங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை, அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன அரசியல் நோக்கம், உங்க கூட்டணி தானேன்னு கேட்பாங்கல்ல. இல்லை, இது இந்த கூட்டணியே மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி தான், கட்சி நலன் சார்ந்த கூட்டணி இல்லை. மக்கள் நலன், மக்களுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். திமுக வந்து 12 மணி நேரம் 8 மணி நேரம் மசோதாவை வந்து 12 மணி நேரம் மசோதாவாக வேலை நேரத்துக்கு எல்லாரும் எதிர்த்தோம்ல. திமுக வந்து அதை வந்து திரும்ப பெற்றது. அப்போ மக்களுக்கான ஒரு நலன், அதில் தொழிலாளர் நலன் இருக்குங்கிறத திமுக அரசு உணர்ந்ததுனால தான் அதை வந்து திரும்ப பெற்றாங்க. இந்த குடியின் மூலமாக, மதுவின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, கஞ்சா மூலமாக மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய வந்து அதில் வந்து ஒரு நொட்டோரியஸ் அதில் வந்து உருவாகிறாங்க, அதில் படுகொலைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது ஆய்வின் மூலமாக நடக்கிற சம்பவங்கள் மூலமாக வந்து எல்லோரும் ஏற்புடையது தான். இது அரசுக்கும் ஏற்புடையது தான், திமுகவுக்கும் இது ஏற்புடையது. இது திமுகவுக்கு எதிரான கொள்கையெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ இந்த பின்னணியிலேருந்து தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். திமுகவும் இந்த பூரண மது விலக்குக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை, இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது வந்து கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது இல்லை, மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் சிந்திக்கிறோம், மக்கள் நலனுடைய அல்ல மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். திமுக இப்போ பங்கேற்குமா? அதாவது இன்னைக்கு பேசும்போது கூட தலைவர் சொன்னாங்க, இன்றைக்கி பரப்புரை தொடங்குகிறோம், அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த மாநாட்டில் யார் யார் பங்கேற்க வேண்டும் அல்லது யார் யார் பங்கேற்பார்கள்ங்கிறத நம்ம வந்து கலந்து ஆலோசித்து நம்ம கேட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு கூட்டம் நடத்துவாங்க, தலைவர் அதை வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் யார் யார் பங்கேற்கணும், யார் பாமக பாஜக அப்படிங்கிறத இங்கே இக்னோர் பண்ணிட்டாரு. அது இல்லை, சாதியும் ஒரு போதை தான், மதமும் ஒரு போதை தான், போதையை விட இது பெரிய போதையாக இருக்குது, அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மற்ற ஜனநாயக சக்திகளை இதில் வந்து ஏற்றுறதா இல்லை வருவாங்களா அப்படிங்கிறத வந்து இன்னொரு அமர்வில் உட்காந்து பேசி அழைப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது தலைமை வந்து யார் யார் அப்படிங்கிறத வழிகாட்டுற அடிப்படையில் கட்டாயம் தலைவர் வந்து அறிவிப்பார். திமுக அதிமுக ரெண்டும் அதே கொள்கைகளை கோரிக்கைகளை முன்னாடியே வச்சிருக்குன்றீங்க. அப்போ ரெண்டு கட்சிகளின் சார்பில் 2 கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை ஒரே நேரத்தில் மேடையில் ஏற்ற முடியுமா? இல்லை, ஏன் இது வந்து மக்களுக்காக நிற்கும் போது, மக்களுடைய கோரிக்கைக்காக, மக்களுடைய நலனுக்கு, மக்களுடைய பாதிப்பை வந்து நம்ம வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னா எல்லோரும் வந்து நின்று தான் ஆகணும். இப்போ நான் நேரடியாக கேட்டோம்னா மதுவுக்கு வந்து யார் யார் ஆதரவு அப்படின்னு சொன்னால் யார் கை தூக்குவாங்க? யாருமே தூக்க மாட்டாங்க. அது அப்போ எல்லாரும் அப்போ நீங்கள் வந்து பேசுகிறது மட்டும், நீங்கள் வந்து யாரும் மதுக்கு வந்து நாங்கள் ஆதரிக்கலைன்னு சொல்கிறவங்க ஏன் மது ஒழிப்புக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்கள் வைக்கிறாங்க, நான் வைக்கல. அந்த கேள்வியை தான் நம்ம வந்து ஒரு மாநாட்டை நம்ம வந்து நடத்துகிறோம். அதனால் இதில் வந்து கூட்டணி தொடர்பான குழப்பம் இல்லை, திமுகவுக்கு எதிரான மாநாடு இல்லை, வெளிப்படையாக வந்து இது மக்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடு, மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுங்க. இப்போ மது அப்படிங்கிறது டாஸ்மாக்காக நீங்கள் சொல்லலாம், இல்லை கலாச்சாரமாக சொல்லலாம். போதை கஞ்சா அப்படின்னு எல்லா ஃபார்மா இருக்குது, அதெல்லாம் யார் கொண்டு வர்றாங்க? அது இந்திய அளவில் வந்து பெரிய லெவலில் வந்து இங்கே வந்து மாஃபியா. அது வெறும் நீங்கள் வந்து கஞ்சானா வெறும் கஞ்சாவை நீங்கள் சொல்ல முடியாது, அபின்னா வெறும் அபினை நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. இன்றைக்கி அதானி துறைமுகத்திலேருந்து 45,000 கோடி 25,000 கோடி மதிப்புள்ள பொருட்கள் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா சும்மா இறங்குமா? அது எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற இடங்களுக்கெல்லாம் எப்படி போகுது, ஆந்திராவில் எப்படி போகுது, தெலுங்கானாவுக்கு எப்படி போகுது, இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வந்து எப்படி போய் அதை வந்து சோதனையிட்டு அந்த கஞ்சாவை எப்படி எடுத்தாங்க? இந்த கஞ்சா எங்கேருந்து வருது? தமிழ்நாடு அரசை உற்பத்தி பண்ணுது, தமிழ்நாடு அரசை விற்கிது. அப்போ அது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குங்கிறதுனால, மற்றவங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது சொல்லலை, முன்னெடுக்கிறீங்க, நாங்கள் முன்னெடுக்கிறோம், அக்கறை கட்டாயம் இருக்குது. ஸோ விசிக மாநாட்டில் அதிமுக இருக்கும். இல்லை, அதுதான் சொன்னேன் நான். அது கட்டாயம் வந்து தலைவர் வந்து அறிவிப்பார்.
எங்களை பொறுத்தளவு வந்து இந்த மது ஒழிப்பில் அக்கறை உள்ளவங்க எல்லாரும் இருக்கணும். வாங்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புவோம். ம் ம் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் வந்து யார் யார் வரணும், யார் யார் இதில் பங்கேற்கணும், யார் யார் பேசணும் அப்படிங்கிற ஒரு தலைவர் தலைமை எடுத்த முடிவுக்கு அடிப்படையில் அது வந்து அறிவிப்பாங்க. ஆனால் கட்டாயம் வந்து இந்த மது ஒழிப்பில் வந்து அக்கறை உள்ளவர்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுப்பீங்களா? இல்லை, அதுதான் சொன்னேன் நானே. இந்த 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 கோட்பாட்டோடு அல்லது இந்த இலக்கை வந்து விரும்புகிறவர்கள். ஏன்னா விஜயும் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது அவரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுதான் சொல்றாரு. அவர் அதான் சொல்லி யாரையும் நாங்கள் இக்னோர் பண்ணா 2 பேர் மட்டும்தான். மற்ற ஜனநாயக சக்திகள் எல்லோரும் வந்து இதை முன்னெடுக்கணும். தனித்தனியாக கூட முன்னெடுக்கலாம், எங்களோட சேர்ந்து தான் முன்னெடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே கோரிக்கையை, மது ஒழிப்பு கோரிக்கையை தனியாகவே நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தலாம், தனியாக ஒரு பிரச்சாரம் செய்யலாம். எங்களோட சேர்ந்து தான் பண்ணணும்னு நாங்கள் வந்து வைக்கல. அது அவங்களுடைய சூழல், அவங்களுடைய களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும். அதிமுகவினர் கூட பங்கேற்கலாம், அவங்களும் வரலாம் அப்படின்னு திருமா சொன்ன உடனே அதுக்கு ரியாக்ஷன் உதயநிதியோடது பார்த்துருந்தீங்களா? அவங்க இஷ்டம் அப்படின்றாரு. இல்லை, அதுதான் வரணும். முழுமையான அந்த செய்தியாளர் சந்திப்பை முழுமையாக பார்த்தோம்னா யாருக்கும் இந்த டவுட் வராது. எல்லாமே கொளுத்தி போடுறது போகிற ஊடகங்கள் தான் என்ன வருவாங்களா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்கிறாரு, தமிழிசை ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவங்க இந்த ஷார்ட்டாக அதுக்கான கேள்விக்கு மட்டும் அதை பார்க்குறாங்க. ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டு முழுமையாக பார்க்கும் பொழுது ஊடகவியலாளர் என்ன கேட்டாங்க, தலைவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கும்போது சரியாக சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும். இதை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா அப்போ அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான துணி தான் அதில் இருக்கும். அது தவறு இல்லை, நம்ம வந்து சொல்லலை. முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து இந்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதை வந்து வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிற வந்து மெசேஜ். எங்கள் தலைவர் அதை தான் சொல்கிறார், எல்லோரும் வந்து இதில் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் அதை ஒட்டியான கருத்துக்களை வந்து பேசுகிறாங்க. தமிழிசை, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் பேசுகிறதுலே கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கும் போலயே, அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்றதை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ. இல்லை, அதாவது பாஜகவுக்கு எப்போவுமே வந்து இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணி கட்சிகளை சிதைப்பது, இதுதான் அவங்களுடைய உத்தி. யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, கூட்டணி அரசியல் ரீதியாக கட்சியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, தமிழர்களாக தேசிய இனமாக ஒன்று சேர்ந்துடக்கூடாது, இன்னும் வந்து கூடுதலாக வந்து சனாதனத்துக்கு எதிராக வந்து யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, சாதியாக வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இது எல்லாமே அவங்களுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு. அப்போ வந்து கூட்டணியும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஒன்றுமே வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது, அவங்கள வெல்லணும் அப்படின்னா வந்து அதை வந்து உடைச்சா தான் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. மற்ற மாநிலங்கள் அதை அவங்க செஞ்சு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அது நடக்கலைங்கிறதுனால இப்போயே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கட்டுக்கோப்பாக வலிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் வந்து உடையாதா அப்படிங்கிறத வெளியிலேருந்து ஏதோ பழம் விழுந்துடாதா அப்படின்னு சொல்லி நரி நின்றுக்கிட்டு இருக்கிறது போல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, உங்கள் கூட்டணி உடைஞ்சிடணும்னு எதிர்க்கட்சிகள் ஆர்வமாக? ஆமாம், அது அவங்க யாருமே கூட்டணியாக இல்லை. நீங்கள் வந்து அதிமுகவில் என்ன கூட்டணியாக இருக்கிறாங்க, இல்லை பாஜகவில் என்ன கூட்டணியாக இருக்கிறாங்க, என்ன வலிமையாக இருக்குது, என்ன கோட்பாடாக இருக்குது. நாங்கள் வந்து 21லேயும் நாங்கள் சேர்ந்து செயல்பட்டோம், 24லேயும் சேர்ந்து செயல்படுறோம், எல்லா இடங்களையும் நிற்கிறோம். தவறுகளை வந்து ஏதாவது தவறுனா சுட்டி காட்டுறோம், பிறகு இணைஞ்சு தான் நாங்கள் வந்து செயல்படுறோம், உரிமைகளுக்காக போராடுறோம், இணைஞ்சு தான் செயல்படுறோம். இது வந்து இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அக்டோபர் 2ஆம் தேதி, ஏன்னா ஏற்கனவே செப்டம்பர் 14ஆம் தேதி நடத்துகிறதா இருந்துச்சு, பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்த போகிறதா செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்போ தள்ளி வச்சுட்டோம்? இல்லை, அதாவது ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு அரசியல் நகர்வுகளை நாங்கள் முன்னெடுப்போம், அதாவது அரசியல் செயல் திட்டம் அதை ஒட்டி நாங்கள் வந்து முன்னெடுப்போம். போன முறை வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு அதை ஒட்டி தான் நாங்கள் நடத்தினோம். அதற்கு முன்பு வந்து சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு எல்லா இடங்களையும் நடத்தினோம். இப்போ வந்து மது தொடர்பாக இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இறந்துருக்குறாங்க, 68 பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் இறந்தாங்க. இந்த சாவுகள் வந்து ரொம்ப பாதிப்பை உருவாக்குது. அப்போ என்னுடைய பிறந்தநாளே வந்து
அந்த ஒழிப்பை வந்து முன்னிறுத்துறத ஒரு அறிவிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வந்து அதை வந்து பிரகடனப்படுத்தினார். ஆகஸ்ட் 17 பிறந்தநாள் முடிச்சுட்டு அன்னை தொடங்கி செப்டம்பர் 17 தந்தை பெரியார் உடைய நினைவு நாளில் நம்ம இதாக பண்ணுவோம் அப்படின்னு அறிவித்தார். ஆனால் 17க்கு அப்புறமும் வந்து நிறையா நிகழ்ச்சிகள் இருந்தது. அப்போ 17 அடுத்த அந்த ஒரு மாத இடைவெளியில் நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால அக்டோபர் 2 அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வேறு காரணம் இல்லை. அந்த நிகழ்வு வந்து இன்னும் ஒரு மாதம் தள்ளி போகலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அக்டோபர் 2 நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா அது பெரியார் பிறந்தநாள், திமுக சார்பில் வேறு ஏதாவது நிகழ்வுகள் இருக்கலாம், திமுக துவக்கிய நாள். ஸோ அதனால் ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை இல்லை, நீங்கள் இப்போ எல்லா நாளுமே இப்போ அம்பேத்கர் பிறந்த நாள்னா எல்லாருமே பிறந்தநாள் விழாவை நடத்துவாங்க. அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரே இடத்துல யாரும் நடத்த போகிறதில்ல. இப்போ பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை தந்தை பெரியாருடைய பிறந்த நாளாக இருக்கலாம். நாங்களும் தான் வந்து நினைவஞ்சலி செலுத்துகிறோம். தந்தை பெரியாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி நாங்களும் வந்து நடத்துகிறோம். அக்டோபர் 2 வந்து காந்தியாருடைய இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக அதை வந்து நாங்கள் பண்ணுறதில்ல. ஆனால் இதில் வந்து அவர் வந்து முழுமையான மதுவிலக்கு தொடர்பாக அவர் வந்து பேசியிருக்கிறாரு, காந்தியார் பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு காந்தி கொள்கையோட முரண்பாடு இருந்தால் கூட இந்த மது கொள்கையில் வந்து மதுவிலக்கு கொள்கையில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத தலைவரும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நாள் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை பண்ணி. இப்போ அப்படி தானே, இப்போ பாமக பாஜகவும் மதுவிலக்கு கொள்கையில் அவங்களும் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் தானே. அதுலேயும் பாமக நீண்ட காலமாக அதற்காக ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி தானே. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப துணிச்சல் அதிகம். எப்படின்னா காந்தியை வந்து அவங்களோட ஒப்பிடுறீங்க பாருங்களேன், அது பெரிய துணிச்சல். காந்தி ஒப்பிடலை, அதுதான் நான் யாரோட ஒப்பிடலை. முரண்பாடு இருந்தாலும் நம்ம அந்த ஒரு விஷயத்தில் ஒத்த புள்ளியில் இணைகிற மாதிரி ஏன் இங்கேயும் இணையக்கூடாது? இல்லை, காந்தி யார் வீட்டையும் கொளுத்துனதில்லை, பரத்தை வெட்டி போட்டதில்லை, காந்தியார் வந்து ஆணவ படுகொலைகளை ஆதரிச்சதில்லை, காந்தியார் வந்து இந்த மாதிரி வந்து சாதி வெறியோடு அவர் நடந்துக்கிட்டதில்லை. அதனால் வந்து காந்தி அவருக்கு முரண்பாடு இருந்தால் கூட நீங்கள் நடத்துகிறீங்களேன்னு சொல்கிறதே சொல்லி இவங்களை வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதே வந்து காந்திக்கு நீங்கள் செய்யக்கூடிய அவமதிப்பாக தான் நான் வந்து. சரி, ஒரு ஜனநாயக பார்வையில் அவங்களும் இதே புள்ளியில் இணையும் பொழுது ஏன் இன்னும் வலிமையாக இருக்குள்ள இந்த இயக்கம்? இல்லை, அது தலைவர் அதில் ரொம்ப தெளிவுபடுத்தினார். எனக்கு வந்து மதம்ங்கிறது ஒரு போதை. மார்க்ஸ் அதை தான் மதம் ஒரு அபின் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜாதியும் அதுதான். இப்போ பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறான்னா அது ஒரு பெருமையாக தான் போடுறான். சாதி பெருமையை முன்னெடுக்கிறது தான். அது தன்னை வந்து இப்போ சீமான் கூட வந்து சிவநாடார் அப்படிங்கிறத போட்டதை கூட அது ஜாதி இல்லை, அது அடையாளம் சொல்லி வந்து அதெல்லாம் பெருமை, தன்னை பெருமைப்படுத்திக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக என்னென்னா வந்து ஒருத்தன் வந்து ஜாதி பேருக்கு பின்னாடி தன்னுடைய ஜாதியை ஒருத்தன் போடுறான் அப்படின்னா அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறது அப்படிங்கிறது சனாதனத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கொள்கிற, உனக்கு கீழே ஒருத்தனை வச்சுக்கிறோனுங்கிறத நீ ஏற்றுக்கொள்கிற. அப்போ அந்த ஜாதி பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ரொம்ப குறைவு. இப்போ நிறைய பேர் பார்வதி மேனன் அப்படிங்கிறது கூட அவங்க வந்து நடிகை வந்து அந்த மேனன் எடுத்துடுறாங்க. ஜாதி பேர் வேணாம், நாயர் அப்படிங்கிற பார்வதி நாயர் நினைக்கிறேன். பார்வதி மேனன் தான் தூக்குனாங்க, இன்னொரு பார்வதி நாயர் வச்சிருக்காங்க இன்னும். அது அந்த மாதிரி வந்து ஜாதி வேணாம், அது எனக்கு அது அருவருப்பாக இருக்குது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் வந்து வந்துடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு சக்திகளோட வந்து அது ஒரு போதை வஸ்துக்கள் மாதிரி ஜாதி பேரை போட்டுக்கிறது, ஒரு பெருமையாக போட்டுக்கிறது, மதத்தை வந்து முன்னிறுத்தி நான் இந்து அப்படிங்கிற ஒரு பெருமையாக போடுறது, இது வந்து இந்த மது போதையை விட கஞ்சா போதையை விட இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதனால் இதை வந்து நாங்கள் வந்து இக்னோர் பண்ணுறோம். இது வந்து ரெண்டுமே சமூக சீரழிவுகளில் உருவாக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வெட்டி சாகுறாங்க, அங்கே படுகொலை நடக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறது அப்படிங்கிறது தனியாக இல்லாமல் கஞ்சா குடிச்சிட்டு படுகொலைகளை செய்கிறாங்க. இப்போ சாதி பேரை சொல்லிட்டு படுகொலை நடத்துகிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அதனால் இது உடனே இதை வந்து நீங்கள் வந்து அவங்க அதை விரும்புகிறாங்க, அதை வந்து மது விலக்கை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்று வேலையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு ஒத்த கருத்து தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட பாமக பாஜகவோடு இணையறதில்லை. என்னுடைய கேள்வி, பாஜக வந்து தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மது உலகம் எங்களுடைய கொள்கை அதுதான். நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, ஒன்றிய அளவில் நீங்கள் தானே அங்கே ஆட்சியில் இருக்கிறீங்க, வாய்கூசமாக அப்படி பேசலாமா? நீங்கள் தானே வந்து இருக்கிறீங்க. குஜராத்தில் மட்டும் மது விலக்குன்னு சொல்லிட்டீங்க, ஏன் இந்தியா முழுக்க நாங்கள் நடத்துகிறோம், எல்லாம் அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது சொல்கிறது சரி. அப்போ அது நாடகம்னு சொல்லி சொல்கிறோம்.
அதனால் வந்து நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க பாமக, அங்கே வந்து நீங்கள் வலியுறுத்தி இந்தியா முழுக்க நீங்கள் தனியாகவே பண்ணலாம்ல. பண்ணாங்க, அவங்க வர்றாங்கன்னு சொல்லி நான் வந்து தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக ஒரு ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு இணைந்து செயல்படக்கூடிய புள்ளியில் கொஞ்சம் கூட வந்து ஒன்றிணைய முடியாத தூரத்தில் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒன்றிணைய முடியாத தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்க வெறும் தலித்துகள் மட்டும் இல்லை, வன்னியரும் அதில் இறந்துருக்கிறாங்க, பழங்குடி மக்களும் அதில் இறந்துருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட சாதியும் அதில் இறந்துருக்காங்க. இப்போ அவங்க பற்றி யாரும் அக்கறைப்படலையே. உண்மையே வந்து மதுவிலக்கு தொடர்பான நேரம் அவங்க முன்னெடுத்துருக்கலாம்ல. உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா சொல்கிறேன் நான். அதனால் உண்மையான அக்கறை எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் முன்னெடுப்போம். ஸோ இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எங்கள் தலைவர். சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் எங்களுக்கு எப்போதுமே நாங்கள் தேர்தல் கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. அதான் தேர்தல் கூட்டணி இல்லை, இந்த மாதிரி ஒரு பொது நோக்கத்திற்காக அதுதான் அதுக்கும் இன்னைக்கு சொல்லிட்டார், பதில் சொல்லிட்டார். அதனால் தலைவர் வந்து சொன்னதுக்கப்புறம் அதில் நான் புதுசாக விளக்கம் கொடுக்கறதுக்கு அடியனுக்கு வரிகள் இல்லை, வார்த்தைகள் இல்லை. நன்றி சார், உங்களோட இன்னும் பங்குறதுக்கு மிக்க நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.